தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை வளாகத்தில் அமைந்துள்ள புதுவை மைய கூட்டுறவு விற்பனை விநியோக சங்கத்தின் புதிய கூட்டுறவு மளிகை மண்டி திறப்பு விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு புதிய கூட்டுறவு மளிகை மண்டியை திறந்து வைத்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்தையா முன்னிலை வகித்தார். மேலும் இவ்விழாவில் கூட்டுறவுத்துறை இணை பதிவாளர் மற்றும் கூட்டுறவுத்துறை துணை பதிவாளர்கள் மற்றும் கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இவ்விழாவினை சங்கத்தின் நிர்வாகி சாரங்கபாணி, இணை பதிவாளர் மற்றும் சங்க மேலாண் இயக்குனர் ரவிசங்கர், கூட்டுறவு அதிகாரிகள் ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த கூட்டுறவு மளிகை மண்டி தினமும் காலை 8 மணி முதல் இரவு 9:30 மணி வரை பொதுமக்களுக்கு தரமான மளிகை, காய்கறி மற்றும் பழ வகைகளை நியாயமான விலையில் விற்பனை செய்ய உள்ளது. மேலும் இச்சங்கத்தின் வாயிலாக நியாயமாக விலையில் பட்டாசு வகைகள் தட்டாஞ்சாவடி, வில்லியனூர் மற்றும் இளங்கோ நகர் ஆகிய இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் இதுகுறித்து தெரிவிக்கையில், கூட்டுறவு சங்கம் மூலம் 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் தீபாவளி வெகுமதி கூப்பன் வழங்கப்பட்டுள்ளது என்றும், அந்த கூப்பன்களை திறக்கப்பட்ட மளிகை மண்டியில் கொடுத்து மளிகை பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகர் வார்டு பகுதியான சாந்தி நகர் 2வது மெயின் ரோடு மற்றும் சாந்தி நகர் 2வது குறுக்கு தெரு போன்ற வீதிகள் புதுச்சேரி நகராட்சியின் மூலம் 2024-2025 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் ரூபாய் 40,30,000 செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் புதுச்சேரி நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி. மேலும் விழாவில் உருளையன்பேட்டை தொகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள், மகளிர்கள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் மீது மாஜி அமைச்சர் மல்லாடி அவதூறுகளை அள்ளி வீசியுள்ளார். மதுபான ஆலை கம்பெனி முதலாளிகள், ரிலையன்ஸ் கம்பெனி பிரதிநிதிகள், ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் மல்லாடியின் அறையில் அமர்ந்து பேசி அவர்களுக்கு ஆதரவான முடிவுகளை எடுத்தார். இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் மீது அரசியலுக்காக அவதூறுகளை அள்ளி வீசுவதை யாரும் நம்ப மாட்டார்கள். ஏனமில் பொறியியல் கல்லூரியை கட்டி முடித்து இன்றைக்கு துருப்பிடித்து கிடக்கிறது. ரிலையன்ஸ் CSR தொகையில் முறைகேடுகள் நடந்துள்ளது. இதனை நிரூபிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். தான் தேர்தலில் நின்றால் தோற்று விடுவோம், மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று தெரிந்து கொண்டு ரங்கசாமியை முன்னிறுத்தி தோற்கடித்தார். தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாதவர் டெல்லி சிறப்பு பிரதிநிதி பதவியை வாங்கி வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார். தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரை செயல்பட விடாமல் தடுத்து வருகிறார். மல்லாடியை ஏனம் மக்கள் வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்டனர். வரும் தேர்தலில் ஏனாமில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் வெற்றி பெறுவார் என தெரிவித்தார். செய்தியாளர் சந்திப்பின் போது சீனியர் துணைத் தலைவர் தேவதாஸ், அந்தமான் நிக்கோபார் மேலிட பொறுப்பாளர் சூசை,
வழக்கறிஞர் மருதுபாண்டி ஆகியோர் உடனிருந்தனர். மரியாதைக்குரிய மல்லாடி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது மக்களுக்காக உழைத்ததை விட கார்பரேட்டுகளுக்காக உழைத்திருக்கிறார். இந்த ரிலையன்ஸ் கம்பெனிக்காக பல விஷயங்களை செய்திருக்கிறார். முதலமைச்சராக மரியாதைக்குரிய தலைவர் வைத்திலிங்கம் அவர்கள் இருக்கும்போது ரிலையன்ஸ் விஷயத்துக்காக தான் பல முறை அவர்கிட்ட முறையிட்டிருக்கிறார். பல விஷயங்களை பேசியிருக்கிறார். அவரது அறையில தான், அதாவது மரியாதைக்குரிய மல்லாடி அவர்களோட அறையில தான் இந்த மதுபானத்துடைய உரிமையாளர்களும் அது சம்பந்தப்பட்டவர்களும் கான்ட்ராக்டர்லாம் அடிக்கடி உட்கார்ந்துருக்காங்க. அதெல்லாம் மறந்து விட்டு அவர் இந்த மாதிரி அவதூறான தகவல்களை சொல்லியிருக்காரு. இந்த ரிலையன்ஸ் கொடுத்த அந்த மக்களுக்காக அந்த சிஎஸ்ஆர் பணத்துல அவர் எவ்வளவு செலவு பண்ணாரு, மீதி கணக்கு ஏதாவது இருக்குதா அப்படின்றத அவரு அதுக்கு அந்த விசாரணைக்கு தயாரான அவர் சொல்ல வேண்டும். அதே மாதிரி இந்த பாரிஸ் ஈஃபில் டவர்னு ஒன்று கட்டுறாரு. அது பிரயோஜனமே இல்லாம இன்னைக்கு துருப்பிடிச்சு போய் அவ்வளவு கோடி அதுல தேங்கி அதுல அந்த பணம் வீணா போயிருக்குது. அதே மாதிரி அந்த இன்ஜினியரிங் காலேஜ் பாத்தீங்கன்னா முயற்சி எடுத்து கட்டி கடைசியில் இன்னைக்கு துருப்பிடிச்சு போய் எதுக்கும் பயன்பாடு இல்லாம இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் அவர் கவனம் செலுத்தணும் நல்லது. அந்த ரிலையன்ஸ் கொடுத்த பணத்துக்கு இது வரைக்கும் வரல. அந்த ஆயில் கம்பெனி கொடுத்தாங்க, அந்த பணத்துக்கும் அவர் எவ்வளவு கொடுத்தாரு, எவ்வளவு செலவு பண்ணாரு, அதுக்கும் விசாரணை வச்சாங்கன்னா சரியா இருக்குன்றது என்னுடைய கருத்து. அதே மாதிரி இந்த மீனவர்களை வங்கியில பணம் பெற்று கொடுத்தாரு, அந்த கணக்கும் இது வரைக்கும் கொடுக்கல. அதை பத்தி அவர் அதுக்கு விசாரணை வச்சாலும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த கடல் அரிப்பு சம்பந்தமா ஒரு அடிக்கல் நாட்டினீங்க, அதை நீங்க செய்து முடிக்கல. அதே மாதிரி ஒரு அரசாங்கத்துல இன்னைக்கு எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அதோட பிஜி பணம் எல்லாம் கட்டின பிறகுதான் அந்த பூஜையை போடுவாங்க. ஆனா நீங்க பதவியில் இருக்கும்போது பொய்யான பூஜையை போடுவீங்க, முதல்ல பூஜை போட்டுருவீங்க. அது வேலை நடக்குதா என்னன்னா நீங்க சொல்ல மாட்டீங்க. இது மாதிரி தகவல் விஷயங்கள்லாம் நிறைய நீங்க செய்திருக்கிறீங்க. அதனால மக்களை நீங்க ஏமாற்றி பொய்யான தகவலை பரப்புறீங்க. இந்த நேரத்துல நாங்க ஏனாம் மக்களை கேட்டுக்கொள்வது என்னன்னா, இது போன்ற அரசியல்வாதிக்கு, போலியான அரசியல்வாதிக்கு நீங்கள் ஆதரவு தர வேண்டாம் என்று இந்த நேரத்துல நாங்க கேட்டுக்கொள்கிறோம். அதே மாதிரி உண்மையா உங்களுக்கு உழைக்கக்கூடிய நல்ல இந்தியா கூட்டணி வேட்பாளர்களை நீங்க ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் அப்துல் கலாமின் 94ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் கொம்யூன் காட்டுக்குப்பம் டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கம் சார்பில் டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அமைப்பின் தலைவர் சாண்டிலியன் தலைமையில் புதுக்குப்பம் முனியன் முன்னிலையில் நடைபெற்ற இவ்விழாவில் டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் இளைஞர் அணி தலைவர் அரவிந்தன் அனைவரையும் வரவேற்றார். துரைசாமி, ஜமுனா ரவி, திருமாறன், பாப்பையா, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் அப்துல் கலாமின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி இனிப்புகள் வழங்கினர். முன்னதாக மாணவர் ஒருவர் டாக்டர் அப்துல் கலாமின் வேடமணிந்து டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு கலாமின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கி மரக்கன்றுகளையும் வழங்கினார். அவருக்கு டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். வந்தோன்னு போங்க. காரைக்கால் கோட்டுச்சேரி அன்னை அபிராமி பள்ளியில் தர நிர்ணய நாள் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் ஃபிட்கார்ட் இந்தியா கன்சியூமர் மூவ்மெண்ட் புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் கன்சியூமர் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் மாநில தலைவர் வழக்கறிஞர் திருமுருகன் மற்றும் மாநில செயலாளர் சிவக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் குடிமைப்பொருள் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை துணை இயக்குநர் சச்சிதானந்தம்,
அத்துறை அதிகாரிகள் மகேஷ் மற்றும் அன்னை அபிராமி பள்ளியின் முதல்வர் மற்றும் நிறுவனர் மாரியப்பன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்வின் போது தர நிர்ணயம் என்றால் என்ன, இதனால் மக்களுக்கு என்ன பயன் என்ற தலைப்பில் மாணவர்களுக்கான கட்டுரை போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. மேலும் இந்திய தர நிர்ணய அமைவிடம் சார்பாக மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட விழிப்புணர்வு புத்தகங்கள் வெளியிடப்பட்டன. இந்நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட செயலாளர் ராஜாதுரை, மகளிர் அணி தலைவி சுமதி, துணைத் தலைவி தெய்வானை, தொகுதி தலைவர்கள் வெங்கடேஷ், சுபாஷ், வீரமணி, அருள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். நிறைவாக புதுச்சேரி மகளிர் அணி தலைவி சுமதி நன்றி கூறினார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வரவிருக்கும் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் தலைமையேற்றார். வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இளங்கோவன் மற்றும் சிவக்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்வில் அனைத்து ஊராட்சி மன்ற தலைவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர்கள், ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒன்றிய குழு பெருந்தலைவர் யோகேஸ்வரி மணிமாறன் அனைத்து ஊராட்சிகளிலும் குடிநீர் மேல்நிலை தொட்டிகளை சுத்தம் செய்து குளோரின் கலந்து பாதுகாக்கப்பட்ட குடிநீரை மக்களுக்கு வழங்க வேண்டும். மழைநீர் தேங்கும் தாழ்வான பகுதிகள் உடனடியாக அடையாளம் காணப்பட்டு அவை சீரமைக்கப்பட வேண்டும். வரவிருக்கும் பருவமழையை எதிர்கொள்வதற்காக துறை சார்ந்த அதிகாரிகளும் மக்கள் பிரதிநிதிகளும் தயாராக இருக்க வேண்டும். மேலும் மழைக்காலத்தில் எழும் மக்கள் பிரச்சினைகளை துறைகள் இணைந்து உடனடியாக தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். பின்னர் ஆலகிராமம், மயிலம், பலாங்குப்பம் உள்ளிட்ட ஊராட்சி மன்ற தலைவர்கள், கடந்த வடகிழக்கு பருவமழையால் ஏற்பட்ட சேதங்களை நாங்கள் சொந்த நிதியால் சரி செய்தோம். ஆனால் அந்த பணத்துக்காக அரசு நிதி இதுவரை வரவில்லை. இந்த ஆண்டு மீண்டும் சேதங்கள் ஏற்பட்டால் செலவு செய்வதில் சிக்கல் உள்ளது என தெரிவித்தனர். இதற்கு பதிலளித்த வட்டார வளர்ச்சி அலுவலர் சிவக்குமார், கடந்த மழைக்காலத்தில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் செய்த செலவுகளுக்கான ரசீதுகளை துறை அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்க வேண்டும். ஏற்கனவே வழங்கியிருந்தால் அதன் நகலை மீண்டும் அளிக்கலாம். அதனை மாவட்ட ஆட்சியரிடம் பரிந்துரை செய்து உரிய தொகை வரவு வைக்கப்படும் என உறுதியளித்தார். இந்நிகழ்வின் நிறைவாக மேலாளர் நாகராஜன் நன்றி கூறினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் வைத்திக்குப்பம் சுனாமி குடியிருப்பு பகுதியில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நிர்வாகிகள் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்தனர். மேலும் வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ராஜ்பவன் தொகுதி மக்களுக்கு தித்திக்கும் தீபாவளியாக இருக்க மளிகை பொருட்கள் மற்றும் சிறப்பு தீபாவளி பரிசை வீடு வீடாக சென்று பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் பொதுமக்களுக்கு வழங்கி மக்களுடன் கலந்துரையாடினார். இந்நிகழ்ச்சிக்கு பாஜக வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் பாஜக செயற்குழு உறுப்பினர் ஆனந்தக்கண்ணன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் சீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நமச்சிவாயம், புதுச்சேரி பல்கலையில் கடந்த சில தினங்களாக நடந்து வந்த போராட்டங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் பல்கலை துணைவேந்தர், பதிவாளர், காவல்துறை அதிகாரிகள், மாணவ அமைப்பு பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேராசிரியர்கள் மீதான பாலியல் புகார்கள் மீது விசாரணை நடத்தவும், மாணவர்கள் மீதான வழக்கை திரும்பப் பெற அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவும், பல்கலை உள்புகார் குழு அமைப்பதற்கான தேர்தல் நடத்தப்படும் என உறுதியளிக்கப்பட்டது. அதனை ஏற்று மாணவ அமைப்பு பிரதிநிதிகள் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொள்வதாகவும், தொடர்ந்து பல்கலை அமைதியான முறையில் செயல்பட ஒத்துழைப்பு அளிக்க ஒப்புக்கொண்டனர். மாணவர்களின் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி முழுவதும் உள்ள பிரதான சாலைகளில் ஸ்ட்ரைவ் தனியார் நிறுவன பங்களிப்புடன் 400க்கும் மேற்பட்ட மின் விளக்குகளை புதியதாக 120 வாட்ஸ் மின் விளக்குகளாக மாற்றுவதற்கான தொடக்க நிகழ்ச்சி குருமாம்பேட் திருவள்ளுவர் சிலை அருகில் நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சாய்ஜி சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார், சமூக சேவகி அன்ன பிரபாவதி ஆகியோர் கலந்து கொண்டு பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் துறை சார்ந்த அதிகாரிகள், தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, பாலா, செந்தில், கார்த்திக், ரமேஷ், பிருத்திவ்ராஜ், மணிகண்டன், சரண், சிவசங்கர், மின்துறை பொறுப்பாளர் ஆனந்த் உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி பெருந்தலைவர் காமராஜர் வளாகத்தில் அரசு நலத்திட்டங்கள் வழங்கும் விழா நடைபெற்றது. இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன் ஆகியோர் பங்கேற்றனர். விழாவில் அமைச்சர்கள் தேனி ஜெயக்குமார் மற்றும் திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு அரசு நலத்திட்ட உதவிகளை பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சியர், துணை மாவட்ட ஆட்சியர் மற்றும் துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு இதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் செயல்பட்டு வருகிறது. இங்கு பதிவு செய்துள்ள உறுப்பினர்களுக்கு அரசு சார்பில் கட்டிட தொழிலாளர்கள் நலவாரியம் மூலமாக ஆண்டுதோறும் தீபாவளி போனஸ் வழங்கப்படுவது வழக்கம். கடந்த ஆண்டு கட்டிட தொழிலாளர்களுக்கு ரூபாய் 5,000 தீபாவளி போனஸ் வழங்கப்பட்டது. இந்நிலையில் இந்த ஆண்டு அரசு அதனை ரூபாய் 6,000 உயர்த்தி வழங்க வேண்டும் என கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தை சேர்ந்தவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் கட்டிட தொழிலாளர்களுக்கு உயர்த்தி வழங்கப்படும் தீபாவளி போனஸ் தொகையை அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் வழங்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சியினர், அமைப்பினர் கோரிக்கை வைத்து வருகின்றனர். இந்த நிலையில் தீபாவளி போனஸ் இனி 60 வயதிற்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்களுக்கு இல்லை என தகவல் பரவியது. இதனால் அதிர்ச்சியடைந்த 300க்கும் மேற்பட்ட கட்டிட தொழிலாளர்கள் தட்டாஞ்சாவடியில் உள்ள கட்டிட தொழிலாளர் நல வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் கொக்கு பார்க் ECRல் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 60 வயதிற்கும் மேற்பட்டவர்களுக்கு போனஸ் இல்லை என்றால் எங்கள் வாக்கு மட்டும் உங்களுக்கு எதற்கு என கேள்வி எழுப்பிய தொழிலாளர்கள் வட மாநிலங்களை சேர்ந்த கட்டிட தொழிலாளர்கள் நல வாரியத்தில் சேர்ந்துள்ளதாக குற்றம் சாட்டினர் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ஆஷா பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இந்நிலையில் சுகாதாரத்துறையில் பணிபுரியும் ஆஷா பணியாளர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்காமல் இருந்து வருகிறது. உடனடியாக ஊதிய உயர்வு வழங்க வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட ஆஷா பணியாளர்கள் சட்டசபை அருகே உள்ள சுகாதாரத்துறை இயக்குநரகம் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். இதனையடுத்து சுகாதாரத்துறை இயக்குநரக திட்ட அதிகாரி கோவிந்தராஜன் முற்றுகையிட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். உங்கள் கோரிக்கையை முதல்வரிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக கூறியதைத் தொடர்ந்து அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதியின் சாந்திநகர் மற்றும் நெசவாளர் நகர் பகுதிகளில் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் தீபாவளி பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற சபாநாயகர் VP சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பரிசுகள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சி ஸ்ரீ சப்தகிரி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய NR காங்கிரஸ் சார்பாக அறக்கட்டளையின் பொறுப்பாளர் ரமேஷ்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் NR காங்கிரஸ் பிரமுகர்கள், பொதுமக்கள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் கொம்பின் இடையார்பாளையம் நாணமேடு சப்தகிரி நகரில் அமைந்திருக்கும் சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள், தீபாராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பைரவருக்கு மஞ்சள் தூள், திரவியத்தூள், மாப்பொடி, பஞ்சாமிர்தம், பலவகை பழங்கள், தேன், பால், தயிர், கரும்பு சாறு, இளநீர், ஸ்வர்ணம், சந்தனம், பன்னீர், தாரா பாத்திரம், சங்கு கலச பூஜை செய்து புனித நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் செய்து அலங்கார தீபம் காண்பித்து கும்ப தீபம், மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு பைரவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி, கலைமாமணி சிவஸ்ரீ முத்து குருக்கள் செய்திருந்தார்.
புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் முதியோர், விதவை, முதிர்கன்னிகள், கணவரால் கைவிடப்பட்டோர், திருநங்கைகள் என 10,000 பேருக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு செப்டம்பர் 18ஆம் தேதி முதல்வரால் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் புதுச்சேரி அரசின் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதியோர், விதவை, கணவரால் கைவிடப்பட்டோர், முதிர்கன்னிகள், திருநங்கைகள் ஆகியோர் என 300 பயனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகைக்கான ஆணையை வழங்கினார். இதில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், காரைக்காலில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் சுமார் 50 அங்கன்வாடி ஊழியர்கள் தங்களது ஒப்பந்த காலம் முடிவடைந்த நிலையில் நிரந்தர பணி வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெற்ற இந்த தர்ணா போராட்டம் காரணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பின்னர் அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். விழுப்புரம் மரக்காணம் அருகே வடநற்குணம் கிராமத்தை சேர்ந்த மணிகண்டன் என்பவரின் வீட்டில் அக்டோபர் 9ஆம் தேதி மர்ம நபர்கள் வீடு புகுந்து 13 பவுன் நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். இதன் மதிப்பு ரூபாய் 10 லட்சத்திற்கு மேல் இருக்கும் என கூறப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பாக பிரம்மதேசம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். சம்பவம் நடைபெற்ற பகுதியில் உள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை காவல்துறையினர் ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். சந்தேகத்தின் அடிப்படையில் காவல்துறையினர் இருவரை கைது செய்து விசாரணை நடத்தியதில் மணிகண்டன் வீட்டில் புகுந்து நகைகளை திருடியவர்கள் அவரது உறவினர்கள் சிவக்குமார் மற்றும் பிரவீன்குமார் என தெரியவந்தது. விசாரணையில் பட்டதாரி ஆசிரியரான சிவக்குமார் ஆன்லைன் லாட்டரியில் சுமார் ரூபாய் 20 லட்சத்திற்கு மேல் இழந்ததால் அந்த இழந்த பணத்தை மீட்டெடுக்க பிரவீன்குமாருடன் சேர்ந்து கொள்ளையில் திட்டமிட்டு செயல்பட்டது தெரியவந்தது. காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 13 பவுன் நகைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 2016ஆம் ஆண்டு பொதுப்பணித்துறையில் 2642 பேர் பணிக்கு அமர்த்தப்பட்டனர். தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் இருக்கும்போது பணிக்கு அமர்த்தப்பட்டதால் தேர்தல் ஆணையத்தால் 2016ஆம் ஆண்டு 2642 பேரும் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். இவர்கள் மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். ஆனால் கடந்த 8 ஆண்டுகளாக இவர்களுக்கு பணி வழங்கவில்லை. இந்த நிலையில் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணி நீக்கம் செய்யப்பட்ட 2642 பேருக்கும் மீண்டும் பணி வழங்கப்படும் என்று, அவர்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் ஊதியம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். ஆனால் இதுவரை அந்த அறிவிப்பு செயல்படுத்தப்படவில்லை. இதனை கண்டித்து பணி நீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் கையில் வேப்பிலையுடன் உடுக்கை எடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா சாலையில் கையில் உடுக்கை வேப்பிலையை எடுத்துக்கொண்டு நூதனமான முறையில் மாநில அரசை கண்டித்து பேரணியாக சென்று காமராஜர் சிலை சதுக்கம் அருகே சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் புரட்டாசி மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு அன்னதானம் நடைபெற்றது. சாரம் மார்க்கெட் லெலன் வீதி சந்திப்பு பகுதியில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெருஞ்சோதி என்ற மகாமந்திரம் முழங்கப்பட்டு சங்க தலைவர் வள்ளலார், டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர்.
இந்நிகழ்வில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன், சிவாலய இளங்கோவன், புருஷோத்தமன், கொசப்பாளையம் ராஜேஷ், விஜயராஜ், சண்முகம், சங்கரன், ஜெயந்தி, பாலாஜி, முனுசாமி, ராஜா, சேகர், கோவிந்தன், ஆசிரியர் சக்கரவர்த்தி, சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த அன்னதான நிகழ்விற்கான உபயத்தை டாக்டர் கணேஷ் மற்றும் ரவி வர்மா குடும்பத்தினர் செய்திருந்தனர். அரியலூர் மாவட்டம் எடையாறு பகுதியைச் சேர்ந்த உத்தராபதியின் மகன் தமிழரசன். இவர் சென்னையிலிருந்து டிராக்டர் உதிரி பாகங்களை ஈச்சர் லாரியில் ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருந்தார். ஈச்சர் லாரி திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டு மேம்பாலம் மீது சென்று கொண்டிருந்த போது டாஸ்மார்க் அரசு மதுபானங்களை ஏற்றிக்கொண்டு விழுப்புரம் நோக்கி சென்ற லாரியின் பின்புறம் பயங்கரமாக மோதியது. இதில் ஈச்சர் லாரியின் முன்புறம் முற்றிலுமாக நசுங்கி சேதமடைந்தது. இந்த விபத்தில் ஈச்சர் லாரி ஓட்டுநர் தமிழரசன் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டார். அவ்வழியே சென்ற லாரி ஓட்டுநர்கள் ஒன்று சேர்ந்து இடிபாடுகளுக்கு இடையே சிக்கிக்கொண்ட லாரி ஓட்டுநரை உயிருடன் மீட்டனர். இருப்பினும் அவரது காலில் பலத்த காயம் ஏற்பட்டது. படுகாயமடைந்த தமிழரசனை 108 ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த மயிலம் காவல்துறையினர் விபத்தில் சிக்கிய வாகனங்களை அப்புறப்படுத்தி விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.